உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் வேலை இல்லாத இளைஞர்கள் குறித்து பேசின பேச்சு அப்படிங்கிறது இன்னைக்கு நாடு முழுவதும் சர்ச்சைக்குரிய வகையில பார்க்கப்படுது. இந்த பேச்சுக்கு எதிராக இளைஞர்கள் எல்லாரும் சமூக ஊடகங்கள்லயும் சரி, பொதுவெளியிலையும் சரி தங்களுடைய கண்டனங்களை தெரிவிச்சிட்டு வரதை நம்மளால பார்க்க முடியுது. அப்படி அவர் என்ன பேசினாரு அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். ஒரு வழக்கு விசாரணையின் போது பேசின தலைமை நீதிபதி சூரியகாந்த், இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாரும் கரப்பாம்பூச்சி மாதிரி எல்லா இடங்கள்லயும் இருக்காங்க. அவங்களுக்கு வேலையும் கிடைக்கிறது இல்ல, தொழில் செய்யறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிறது கிடையாது. அப்படி இருக்கிறவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு பகுதியினர் ஊடகவியலாளர்களாகவும், மற்றொரு பகுதியினர் சமூக ஊடகங்கள்லயும், மிச்சம் இருக்கக்கூடியவங்க ஆர்டிஐ ஆர்வலர்களாகவும் மாறி, இங்க இருக்கக்கூடிய நீதிமன்றங்கள் உட்பட எல்லாரையுமே கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க, தாக்குதல் நடத்துறாங்க. அப்படிங்கிற மாதிரி பேசியிருப்பாரு. இதுக்கு தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜென்சி தலைமுறையினர் எல்லாருமே தங்களுடைய எதிர்ப்புகளை தெரிவிச்சுட்டு வராங்க. இவர் இப்படி பேசுனதுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பு வந்ததற்கு பிறகு, நான் அந்த அர்த்தத்துல பேசல அப்படின்னும் அவர் விளக்கமும் குடுத்திருந்தாரு. என்னதான் அவர் விளக்கம் குடுத்திருந்தாலுமே, இந்தியால இருக்கக்கூடிய ஒரு பூதாகரமான பிரச்சனை அப்படின்னா இந்த வேலையின்மை பிரச்சனை தான். அப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைய பத்தி தலைமை நீதிபதி பொறுப்பில்லாம பேசுனது அப்படிங்கிறது யாராலயுமே ஏத்துக்க முடியாத ஒரு விஷயம் தான். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் கடந்த ஓராண்டுல வேலையின்மை பிரச்சனை அப்படிங்கிறது 18% அதிகரிச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் எவ்வளவுதான் நல்லா படிச்சிருந்தாலுமே, எத்தனை டிகிரி வாங்கியிருந்தாலுமே, அவர்களுடைய படிப்புக்கு ஏத்த மாதிரியான வேலை அப்படிங்கிறது கிடைக்கிறது கிடையாது. ஏன் அவங்களுக்கு வேலை அப்படிங்கிறதே கிடைக்கிறது இல்ல அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. இப்படி லட்ச லட்சமா கட்டி படித்த இளைஞர்கள் வேலை இல்லாம இன்னைக்கு சமூகத்துல மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு வராங்க. பண ரீதியான பிரச்சனைகளா இருக்கலாம், மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்காங்க. இன்னைக்கு சமூகத்துல குடும்ப பொறுப்புகள் அவர்களுக்கு அதிகமா இருக்கு. அது எல்லாமே பார்க்கணும் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரச்சனையில இன்னைக்கு இளைஞர்கள் சிக்கி தவிக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில, இந்தியாவினுடைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியா இருக்கக்கூடிய ஒருவர் இப்படி பேசியிருக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமா ஏற்றுக்கொள்ளவே முடியல. ஏன் அப்படின்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கக்கூடியவர் நீதிபதி சூரியகாந்த். அவருக்கு உண்மையிலேயே இளைஞர்கள் குறித்த அக்கறை இருந்துச்சு அப்படின்னா, அவங்களுடைய வேலையில்லாத பிரச்சனைய பத்தி அவர் பேசணும் அப்படின்னா, என்ன வேணாலும் பேசியிருக்கலாம். இந்த அரசாங்கம் எப்படி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி குடுக்கணும், இன்னைக்கு இளைஞர்கள் வேலை இல்லாம தவிக்கிறாங்க அப்படின்னு தான் அவர் பேசியிருக்கணும். ஆனா மாறா இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறது மாதிரி, இளைஞர்களை குற்றம் சாட்டி பேசுறது அப்படிங்கிறத நிச்சயமா ஏற்றுக்கொள்ள முடியாது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீதிமன்றங்களா இருந்தாலும் சரி, அரசு அமைப்புகளா இருந்தாலும் சரி, எல்லாமே கேள்வி கேட்கறதுக்கு உட்பட்டவைதான். அப்படி இருக்கும்போது நீதிமன்றங்கள் தவறே செஞ்சாலும் அத கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற தோணியில பேசுறது சரியானதா? இப்படி இல்ல அரசாங்கங்கள் ஏதாவது தவறு செஞ்சுச்சு, அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கும்போது, அரசாங்கங்கள எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது அப்படின்னு அவர் சொல்றாரே, அது நியாயமானதா? இன்னொரு அதுல அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஊடகவியலாளர்களையும் குறிப்பிட்டிருக்காரு, ஆர்டிஐ ஆர்வலர்களையும் குறிப்பிட்டிருக்காரு. அரசாங்கங்கள் ஏதாவது செஞ்சுச்சு அப்படின்னா, அதுல வெளிப்படைத்தன்மை இல்ல அப்படின்னா, மக்கள் அத தெரிஞ்சுக்கணும்னா, அதற்காக பயன்படுத்தப்படுறது தான் ஆர்டிஐ. அப்ப ஆர்டிஐ மூலியமா கேள்வி கேட்கிறவங்கள இவர் எந்த மாதிரி ப்ரொஜெக்ட் பண்றாரா அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழும்புது. ஊடகவியலாளர்கள பத்தி அவர் என்ன நினைக்கிறாரு அப்படிங்கிற சந்தேகமும் நமக்கு எழும்புது. ஏன்னா, இவ்வளவு பெரிய பொறுப்புல இருந்துட்டு, இவ்வளவு பெரிய பதவியில இருந்துட்டு, இது எல்லாத்த பத்தியும் கொஞ்சம் கூட யோசிக்காம இவர் பேசியிருக்காரு. இதுதான் முதல் முறையா இவர் பேசுறாரா அப்படின்னு கேட்டா கிடையாது. இதற்கு முன்னாடியுமே ஒரு வழக்கின் போது தொழிலாளர்கள் பத்தியும், தொழிலாளர்கள் நடத்தக்கூடிய போராட்டங்களின் பத்தியும் சர்ச்சைக்குரிய வகையில அவர் பேசியிருந்தாரு. அதுவுமே அரசாங்கத்துக்கு ஆதரவான வகையில இருக்கக்கூடிய மாதிரி தான் இருந்துச்சு. இப்ப இவருடைய பேச்சுமே அரசாங்கத்துக்கு ஆதரவா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த நீதிபதி சூரியகாந்த் மட்டும் கிடையாது. இதற்கு முன்னாடி பல நீதிபதிகள் பாஜக அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசினதை நம்ம பார்த்திருப்போம். நீதிமன்றங்கள்ல தீர்ப்புகள் பாஜகவுக்கு ஆதரவாகவும், மனுஸ்மிருதியை கோட் பண்ணியும் வந்ததையும் நம்ம பார்த்திருப்போம். நீதிபதிகள் நேரா ஒரு இடத்துக்கு போய் மாணவர்கள் கிட்டயோ, இளைஞர்கள் கிட்டயோ மனுஸ்மிருதியை படிங்க அப்படின்னு சொன்னதை நம்ம பார்த்திருப்போம். பொதுவாவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியா அப்படிங்கிறது சட்டத்தை மிகப்பெரிய விஷயமா இன்னைக்கு பார்க்கப்படுற ஒரு நாடா இருக்கு. ஒரு வழக்கறிஞர் ஒரு விஷயத்தை பத்தி கருத்து சொன்னா கூட அதை விவாதமாக்கி இன்னைக்கு விவாத மேடைகள்ல பேசிக்கிட்டு இருக்கோம். அதுலயும் ஒரு படி மேல போய் நீதிபதிகள் ஏதாவது கருத்து சொல்லிட்டாங்க அப்படின்னா, பொதுமக்கள் ஆரம்பிச்சு ஊடகங்கள், அரசியல் கட்சிகள் அப்படின்னு எல்லாருமே அதை கவனமா பார்க்கக்கூடிய ஒரு இடத்துல தான் அந்த சட்டம் அப்படிங்கிறத இந்தியால வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது எவ்வளவு பொறுப்பா சூரியகாந்த் அவர்கள் நடந்திருக்கணும் அப்படிங்கிற நமக்கு ஒரு மிகப்பெரிய கவலை எழும்புது. ஏன் அப்படின்னா, சட்டத்தின்படி தான் ஆட்சி நடக்குது அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இங்க இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள்ல இருந்து எல்லாருமே இருக்காங்க. அவங்களுடைய கடைசி புகலிடமா நீதிமன்றங்கள் தான் இப்ப வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது தொடர்ச்சியா இந்த நீதிபதிகள் எல்லாருமே மனுஸ்மிருதிக்கு ஆதரவா பேசுறது, அரசாங்கத்துக்கு ஆதரவா பேசுறது, தொழிலாளர்கள ஒடுக்குற மாதிரி பேசுறது, வேலை இல்லாத இளைஞர்கள பத்தி தரக்குறைவா பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் தொடர்ச்சியா நடக்கிறது நமக்கு மிகப்பெரிய கவலையை எழுப்புது. போற போக்குல வேலை இல்லாத இளைஞர்கள கரப்பாம்பூச்சிக்கு சமமா பேசுறதா இருந்தாலும் சரி, ஒரு நீதிமன்றத்தை நோக்கி கேள்வியே யாரும் கேட்கக்கூடாது அப்படிங்கிற தோணியில பேசுறதா இருந்தாலும் சரி, இது எல்லாமே வரப்போற காலகட்டத்துல நீதிபதிகளும் நீதிமன்றங்களும் ஒரு சார்பா செயல்படுவாங்களோ அல்லது ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து செயல்பட்டுருவாங்களோ அப்படிங்கிற பயத்தை தான் நமக்கு உண்டு பண்ணுது.